அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டவங்க, அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ வந்து இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனே பண்ண போகிறேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், இது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹை வோல்டேஜுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு அந்த டாபிக் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது வர நம்மளுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வோல்டேஜ்னால் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது என்ன எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு கேபிள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக சொன்னால் உங்களுக்கு புரியும், அதை டெக்னிக்கலாக சொல்கிறான்ட்டு மாட்டி போட்டு குழப்பி ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாகும். இப்போ இது பேர் கேபிள் சொல்லலாம், ஆனால் நிறைய பேர் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் கண்டக்டர்னால் அது ஒரு கண்டக்ட் கெப்பாசிட்டி அப்படி சொல்லுவாங்க. கண்டக்ட் அப்படின்னா அது ஒரு கண்டக்ட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் பண்ணுது, அதாவது கண்டக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கண்டக்டர்னால் என்ன, நம்ம நிறைய பேர் அதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது கேபிள் தான், கேபிள்னு சொல்லலாம், கண்டக்டர் சொல்லலாம். அதனால் வந்து கிளியராக புரியும், ஓகேங்களா? இது கண்டக்டர். இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது என்ன எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ன்னு அப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்து இப்படி தேய்க்கும் போதும் கையில் வந்து ஒரு ஹீட் ஒன்று ஃபார்ம் ஆகும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவோம், உங்களால் பண்ணி பாருங்க தெரியும். இந்த ஹீட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஹீட்டு தான் வந்து அந்த ஹீட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து எலக்ட்ரான், இது ஒரு ப்ரோட்டான். இந்த ரெண்டு சேர்ந்து இப்படி மைனஸ் ப்ளஸ் போகும்போது ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து இங்கே நடக்குது. அதாவது வோல்டேஜ்ன்றது அது உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிகூல்ஸுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதுதான் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி இந்த கேபிள் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகுது. அப்படி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது இது வந்து இது இடிக்குது, இது வந்து இது இடிக்குது, இதனால் மூவாய் போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, போகுது அப்படின்ற பட்சத்து போகுது பார்த்தீங்களா. இங்கேருந்து இந்த ப்ரெஷர், இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் ப்ரெஷர் வந்து இது வந்து இதை ப்ரெஷர் பண்ணி இது ப்ரெஷர் பண்ணி மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இதனால தான் இது இங்கே மூவ் ஆகும்போது இங்கேருந்து இப்போ இது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்ட், இது எண்டு அப்படி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்கே ட்ராவல் இங்கே வரும்போது, இப்போ இங்கேருந்து ஒரு 100 எலக்ட்ரான் அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு 70 எலக்ட்ரான் அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா மீதி 30 வந்து இங்கே இடிச்சு அதே பாதியை வந்து டயர்டாகி டெட் ஆகிடும் கூட சொல்லுவாங்க. டெட்டுன்னு சொல்லக்கூடாது, லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே 100% 100 எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது 70 ஆகும்போது அப்போ 30 லாசஸ், இதுதான் சொல்லுவாங்க லாசஸ். அந்த லாசஸ் தான் வோல்டேஜ் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் என்ன ஆகுது, இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், இந்த காரணம் இதுதான் ரீசன். அங்கேருந்து 230 230 வோல்ட் அங்கே கொடுக்குறாங்கன்னா இங்கே வரும்போது வந்து அது 180 அப்படின்னு ஆகிடுது. அதாவது நார்மலாக அவங்க செட் பாயிண்ட் எந்த வோல்டேஜ் இங்கே நம்ம இங்கே வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து நம்ம அனுப்பும்போது அது ரிசீவர் இருக்க பார்த்தீங்களா, அங்கே போய் சேரும்போது எந்த வோல்டேஜ் அங்கே சேரும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி தான் அங்கே தான் அனுப்புவாங்க. இங்கேஸ் இங்கே அனுப்பும்போது இங்கே வரும்போது 180 ஆகிடும். இப்போ அங்கேயே வந்து நம்ம அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 அப்படி சென்ட் பண்ணாங்கன்னா இங்கே வரும்போது 140 ஆகிடும். அப்போ லோ வோல்டேஜ். இதனால தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லோ வோல்டேஜ் ஏற்படுது. இப்போ வோல்டேஜ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போல் நார்மலாக சொல்லிட்டேன். இது வோல்டேஜோட கான்செப்ட். ஒன்றும் இல்லைங்க, வோல்டேஜ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 அந்த வோல்டேஜ் சொல்கிறதுனா நம்ம கண்ணுக்கே தெரியும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க எல்லாமே. அது சும்மா ஒரு இமேஜினேஷன் தான், சரிங்களா? அது வந்து போட்டு குழப்பிக்கணும். வோல்டேஜ்னால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். இந்த 3மே தான் இதுக்கு இந்த சர்க்கிட்டுக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் நியூட்ரான் இதுவே இதுக்குள்ளே இருக்கும் வச்சுக்கோங்க. இந்த கேபிள் வந்து அப்படி நேராக போயிட்டே இருக்குது. போகும்போது ஒன்று இடிச்சு லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஆகுது ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் பக்கத்து சப்ஸ்டேஷன் எலக்ட்ரிக் விபிஎல்சி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே
இந்த வோல்டேஜ் வந்து இங்கே இது ரெடியூஸ் ஆகிடுது. எதனால என்னது, அது லாசஸ், அந்த லாசஸ் தான் வோல்டேஜ் லாசஸ் சொல்லுவாங்க. அந்த லாசஸ் வந்து எதனால உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ 180 அங்கேருந்து எவ்வளோ வோல்டேஜ் சென்ட் பண்ணுறாங்களோ அது இங்கே வரும்போது எந்த வோல்டேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்ட்டு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதால் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி டைம் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிட்டு திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட் கட்டு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கரண்ட் ஈபி ஆன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பவர் சப்ளை கொடுக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லாம் ஹை வோல்டேஜில் இருக்கும். ஏன்னா யாருமே லோடு யூஸ் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ஹை ஸ்பீடில் வோல்டேஜ் வரும். அதுதான் சொல்லுவாங்க வீட்டில் எல்லாருமே கரண்ட் போய்ட்டு கரண்ட் வந்தால் உடனே இந்த எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து வோல்டேஜ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்து வந்து வோல்டேஜில் என்ன டைப்ஸ், வோல்டேஜ் என்ன டைப்ஸ் இருக்குது, ஏசி அண்ட் டிசி, இந்த 2 வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஓகே, டிசியை பற்றி இப்போதைக்கு பார்க்க முடியாது, நம்ம ஏசியை பற்றி மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஏசியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஹெச்டி, இன்னொன்று எல்டி. அதாவது இதை வந்து ஹை வோல்டேஜ்னு சொல்லலாம், இது லோ வோல்டேஜ் சொல்லுவாங்க. அது நான் எல்வி சொல்கிறேன், எல்டின்னு போட்டிருக்கேன்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை டென்ஷன், இது லோ டென்ஷன். இப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டோம், புரியுதுங்களா. ஹை வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், இப்போ ஹெச்டி எல்டி இதுதான் வந்து 2 டிஃபரன்ஸ். இந்த 2 டிஃபரன்ஸ்க்குள்ளே எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது கான்செப்ட் பார்த்துங்க இருக்கட்டும். சரி, சைடில் போட்ட கண்ணு தான் புரியும் உங்களுக்கு. இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்களா, இது மூலயமாக தான் ஹெச்டி வோல்டேஜ் வந்து எல்டியை கன்வெர்ட் ஆகுது, புரியுதுங்களா. எல்டி அப்படின்னு பார்க்கும்போது 230 வோல்ட், இது 440 வோல்ட். ஹெச்டி பார்க்கும்போது 11 kV, 22 kV, 33 kV, 66 kV, 110 kV, 132 kV. இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே போகும். இதுதான் எல்டிக்கு இந்த கேவி இருக்குது. ஏன் இது 11 kV, இது ஏன் இங்கே 230. எல்டி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, எஸ்டி வந்து பவர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறது சரிங்களா. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது எல்டி எங்கே எப்படி கன்வெர்ட் ஆகும், சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம எஸ்டி வோல்டேஜ் எல்டி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் வோல்டேஜை கம்மி பண்ணுறோன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளோ வோல்டேஜ் தேவை, ஹை வோல்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஹை வோல்டேஜ் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பவர் ஸ்டேஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்டி சைடு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டு சைடு யூஸ் பண்ணுறது சரிங்களா. இது எல்லாமே ஏசி வோல்டேஜ், ஏன்னா நம்ம ஏசி பற்றி தான் பார்க்குறோம். இது ஏசி வோல்டேஜ் என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு சொல்லுவோம். ஏன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதை பற்றி நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு பவர் ஸ்டேஷனை பற்றி சொன்னால் மட்டும் புரியும். ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி சொல்கிறேன். ஓகே, இங்கே சொல்கிறேன். ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இது கூட இன்னொரு ஷாஃப்ட் மிங்கிள் பண்ணி, இது பேர் என்ன சொன்னால், இது பேர் ஆல்டர்னேட்டர், இது பேர் ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் மூலமா இது ரொட்டேட் ஆக இது ரொட்டேட் ஆகி இது மூலமா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆல்டர்னேட்டர் மூலமாக நம்ம கிடைக்கிறதுனால இது ஆல்டர்னேட்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேவ் ஃபார்ம் கூட இருக்குது, இதுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் கூட இருக்குது. அதில் வந்து ஏசி வோல்ட் டிசி வோல்டேஜ் சொன்னால் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம கிளியராக ஒரு டாபிக் எடுத்து சொன்னால் மட்டும் தான் புரியும். இப்போ உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இது சொல்லியிருக்கேன். வோல்டேஜ்னா என்ன, அதில் ஏசி இருக்குது டிசி இருக்குது. நம்ம பார்க்குறது ஏசி வோல்டேஜ் மட்டும்தான். அதில் தான் ஏசி வோல்டேஜ் எடுத்தேன். அதில் டிஹெச்டி எல்டி 2 இருக்குது. அதில் 230 நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் 230 440 3 சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு. போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இது 11 kV எஸ்டி என்ன வோல்டேஜ், இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. எஸ்டி அதாவது மறுபடியும் டாபிக்லாம் எடுப்பேன் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி. இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் என்ன, அது இது ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் எஸ்டி டு எல்டி கன்வெர்ட் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கு டாப்பிக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், புரியலன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்.
அடுத்த வீடியோ வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வரும். பாருங்கள், ரொம்ப புரியாது. உங்களுக்கு டவுட்ஸ் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பெட்டராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ரெண்டாவது ஜாபை பற்றி நிறைய விஷயம் சொல்ல போகிறேன், அப்டேட்டான விஷயங்களும் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் அப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.